வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபெலிண்டாஸ் பியூட்டிஃபுல் லைஃப். இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான கார அவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அவல் ரொம்ப லைட்டான உணவு, அதனால் இதை காலை உணவுக்கு ரொம்ப ஏற்றது. சின்ன குழந்தைங்களுக்கும் சாப்பிட்லாம், வயசானவங்களுக்கும் சாப்பிட்லாம். இதில் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது, ஃபைபர் நிறைய இருக்குது, அதனால் ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. அயன் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால டயர்டு தளர்ச்சி இதெல்லாம் குறைஞ்சிரும். இப்படி சத்தும் சுவையும் நிறைந்த அந்த அவல் உப்புமா எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அவலை எடுத்து நல்லா கழுவி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான உளுத்தம்பருப்பு, கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய் சிறிதளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, புளி சிறிதளவு, 4 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் தேங்காய் நம்மளோட இஷ்டம்தான். தேங்காய் நிறைய போட்டால் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அது கொலஸ்ட்ரால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நம்ம அவல் எடுக்கிறதையும் பொறுத்தது. அவல் நிறைய எடுத்தால் தேங்காய் கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கம்மியாக அவல் எடுத்து வச்சுருக்கோன்னா நம்ம கொஞ்சம் குறைச்சி எடுக்கலாம். அப்புறம் அதில் தண்ணியும் சேர்த்து குறப்பாக ஒரு 2 ஓட்டு சுற்று அரைக்கலாம். அரைச்சி வச்சுட்டு இந்த அரைத்த விழுதை நம்ம ஏற்கனவே ஊற வைத்து வச்சுருக்கிற அந்த அவலோடு சேர்த்து நல்லா கிளறணும். நல்லா அந்த மசாலா எல்லா அவல்லையும் நல்லா படுற மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கிளறி வைக்கணும். அப்புறம் இதை தாளிக்கிறதுக்காக ஒரு அடி கனமான ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு அதை லோ ஃப்ளேமில் வைக்கணும். எப்போவுமே நம்ம அவல் உப்புமா செய்யும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் ஆகிட்டுன்னா அது அடியிலலாம் ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அவல் உப்புமாக்கெல்லாம் ரொம்ப நம்ம எண்ணெயெல்லாம் விட மாட்டோம். எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் விடுவோம். அதனால அது அடி பிடிக்க ரொம்ப வாய்ப்பு. எனவே அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் கம்மியாக விட்டுட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு அதை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறோம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளித்து இந்த நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த அவலை அதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா கிண்டணும். கிண்டும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், ஒரு வாசனை, அந்த அவலோட வாசனை, அந்த அவல், அந்த தேங்காய், அந்த பச்சை மிளகாய் எல்லாம் சேரும்போது அந்த அவல்லேருந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு வாசனை வரும். வந்தவுடனே சரி அதை நிப்பாட்டிடலாம். எடுத்து இந்த அவலை நம்ம சூடாக நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு நல்ல சத்தான ஒரு அவல் உப்புமா இவ்வளோ ஈஸியாக ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம். இதை நம்ம குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் எல்லாமே கொடுக்கலாம். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் அடுத்தது இதை மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு ஹெல்த்தியாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் மாதிரி நல்ல ஒரு ரெசிபி உங்களுக்கு தரேன். ஓகே, பை.